ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து காம்பவுண்டட் ஆனுவலியாக இருக்கலாம், ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், குவார்டர்லியாக இருக்கலாம். அது இல்லாமல் இயர் பை இயர் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதே ஒரு கொடுத்துருக்க டைமிங் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் பேங்க்கில் வந்து எஸ்ஐயில் போடுறீங்களா சிஏயில் போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், சிஏனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எவ்ரி இயர் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வர்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து நெக்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அதனால் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏ அப்படின்றது மெச்சூரிட்டி அமௌண்ட், ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. பின்றது பிரின்சிபல், நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட். 1 + R/100, ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ஒரு பேங்க்குக்கும் மாறும். என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ காம்பவுண்டட் ஆனுவலினா இயர்லி ஒன்ஸ்ன்னு அர்த்தம் கேல்குலேஷன், அதனால n அப்படியே வந்திருக்கு. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ் இருக்குது, அதில் 2 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் முடிஞ்சோன்னே ஒரு கால்குலேஷன், அடுத்த 6 மந்த்ஸ் முடிஞ்சோன்னே இன்னொரு கால்குலேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்தில் 2 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் 2n அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒன் இயருக்கு ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே 2 × 1n போட்டு போனோம். காம்பவுண்டட் குவார்டர் இயர்லி அப்படின்னா 4 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 6 மந்த்ஸ்க்குள்ளே 2 தடவை கால்குலேஷன் நடக்கும். அப்போ 3 months ஒன்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே 4 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க, அதனால தான் 4n அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். நார்மலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் வந்து R/100ன்னு எடுத்துக்க வேண்டியதான். 2 தடவை பண்ணும்போது இங்கே 200 எடுக்கணும், 4 டைம்ஸ் பண்ணும்போது இங்கே 400 எடுக்கணும். இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல நிறைய தடவை படிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். when the interest is compounded yearly but interest differs year by year, ஒரு வருஷத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மாற்றிட்டே இருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு. இப்போ ஏன்ற இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கும், பின்ற இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயருக்கும், சின்ற இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னு பாருங்கள். P × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100 எழுதி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி சப்போஸ் இன்ட்ரெஸ்டட் காம்பவுண்டட் ஆனுவலி தான், பட் த டைம் இஸ் in the fraction, அதாவது 1/3 years, 5 7/4 years அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இந்த ஹோல் இயருக்கு நார்மல் ஃபார்மேட் எழுதிக்கணும். இந்த இயருக்கு வந்து 1 + இந்த ஃப்ராக்ஷனோட இயர் × R/100 இந்த ஃபார்மேட் எழுதி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது பாருங்களேன். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாவுமே எதுக்குரியதுன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கானது தான். இதுலேருந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா அந்த ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டு தான் சிஐ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த சிஐ. பி கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர், காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P × 1 + R/100 த ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கலாம். எல்லா வேல்யூமே கொஸ்டின்லே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ P வேல்யூ 4000, ஸோ இங்கே P வேல்யூ போடணும். 1 + R/100, R வந்து 5%, அப்போ 5/100 நீங்கள் வரும். பவரில் n வந்து நம்பர் ஆஃப் இயர், இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். 5ம் 100ம் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 1s ஆர், இது 20s ஆர்னு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. P வேல்யூ வந்து 4000 கொஸ்டினில் இருக்குது, 4000. இங்கே 1 + 1/20ன்னு இருக்குது. எப்போவுமே இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி யோசிச்சுக்கலாம். 1 + 1/20 அப்படின்னா இது 1/1ன்னு அர்த்தம். அப்போ 20 1s ஆர் 20, 1 1s ஆர் 1. அப்போ ஆட் பண்ணால் 21/20ன்னு கிடைக்கும். இல்லைனா எப்போவுமே இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி 20 1s ஆர் 20, 20 + 1 21/20 இப்படி கால்குலேட் பண்ணால் கூட எந்த மிஸ்டேக்கும் வரதே. நான் எல்லா சமுக்கும் இந்த இடத்துல நமக்கு 1 தான் கிடைக்கும். இங்கே ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்னால் எப்போவுமே அந்த நம்பரை 2 தடவை எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 21/20 × 21/20ன்னு எழுதிக்கலாம். இந்த 0 இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 2 1s ஆர்
இங்கே 20s திருப்பி 2 டேபிளில் 1s 10s கிடைக்குது. அப்போ 10 × 21 × 21 கால்குலேட் பண்ண முடியுது. 21 21 441. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே 0 கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட அமௌண்ட்டோட வேல்யூ ₹4410 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சிஐ. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் கிடைச்சிரும். அமௌண்ட் வந்து 4410 மைனஸ் பிரின்சிபல்ன்றது நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 4000 பேங்க்ல. அப்போ இங்கே 4000 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து ₹410. அப்போ ₹410 தான் இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிஐ இஃப் பி ஆர் என் வந்து 1.5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க 1.5 yearsக்கு. இப்போ 1.5 yearsக்குள்ள எத்தனை தடவை 6 months வரும்னா 3 தடவை வரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 2 6 months வரும், ஹாஃப் இயர்க்குள்ள ஒரு 6 months வரும். இதை நம்ம இப்படியே மைண்ட்ல யோசிச்சு இது 3ன்னு போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு நல்லா தெரியும் ஹாஃப் இயர்லியோட ஃபார்முலா இதுதான். ஸோ ஹாஃப் இயர்லியோட ஃபார்முலா வந்து P × 1 + R/200ன்னு போடணும். இங்கே 2n எழுதணும். இதில் n வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. 2 1s 2, 2 + 1 3/2. அப்போ 3/2ன்ற ஃப்ராக்ஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Pக்கு பதிலாக 5000, 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 கொடுத்துருக்காங்க, 4/200. 2 × nக்கு பதிலாக இந்த 3/2 அப்ளை பண்ணணும். 2ம் 2ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ரிமைனிங் அப்போ 5000 உள்ள 4 டேபிளில் 4 1s இங்கே 50s கிடைக்குது. 50 × 1 50, 50 + 1 51/50 the whole power 3. ஏன்னா பவர் 3 மட்டும் தான் இங்கே ரிமைனிங் இருக்கு. மற்ற எல்லா டேர்ம்ஸும் எடுத்துக்கலாம். 3னா இதே நம்பரை நம்ம 3 times எழுதணும். 51ம் 3 times கிடைக்கும், 50யும் 3 times கிடைக்கும். ஏன்னா கியூப்ல இருக்கிறதுனால இதை நீங்கள் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். கீழே இருக்க 3 zeros-உம் மேலே இருக்க 3 zeros-ஐயும் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்மை கால்குலேட் பண்ணால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 5306.04 rupees அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட மெச்சூரிட்டி அமௌண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? வெறும் சிஐ மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. சிஐ = அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அமௌண்ட் வந்து ₹5306.04. இதுல இருந்து 5000 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது ₹306.04 கிடைக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க சிஐயோட வேல்யூ. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபைண்ட் த CI if principal amount 30,000 or rate of interest வந்து 7% for first year, rate of interest வந்து 8% for the second year, compounded annually calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டாவது வருஷத்துக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எத்தனை இயர் கொடுத்தாலும் இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு கொஸ்டினில் முதல்ல அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பிக்கு பதில் அவங்க கொடுத்துருந்தது 30,000. அப்போ 30,000 எழுதிக்கோங்க. 1 + A/100. ஏன்றது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இங்கே 7 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 7/100ன்னு போடணும். 1 + B/100. Bன்றது ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வருஷத்துக்கு இங்கே 8% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 8/100ன்னு எழுதிட வேண்டியதான். மூணாவது வருஷத்துக்கு இங்கே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. அப்போ நம்ம இதை எழுதக்கூடாது. மேலே மேலே கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் நம்ம. ஸோ இப்படி எழுதினதுக்கப்புறம் 7ம் 100ம் நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 100 × 1 100, 100 + 7 107/100 எழுதிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே எல்சிஎம் தான் எடுக்கிறோம். 100 × 1 1 × 7 கீழே வந்து 100ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 100 × 1 100, 100 + 8 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 108/100 எழுதிக்கலாம். 8 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்தால் கூட கரெக்டு தான். இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே மல்டிபிளாக தான் இருக்குது. 34,668 rupees கிடைக்குது. இதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட். கொஸ்டினில் சிஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்ச அமௌண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் கிடைச்சிரும். ஸோ 34,668லேருந்து 30,000 அப்படின்றது தான் நம்ம அங்கே டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4,668 rupees அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்றது தான் அவங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த சிஐ இஃப் பி வந்து 10,000. ஸோ பி வேல்யூ ஆர் வேல்யூ என் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பாருங்க நம்பர் ஆஃப் இயர் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்டட் இயர்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இயர் கொடுத்துட்டு இயர்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹோல் இயர் 2க்கு வந்து இந்த மாதிரி எழுதணும். இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நமக்கு கொடுத்துருந்த
10,000 1 plus r by 100 r வந்து 8% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 8 by 100 the whole power ஏன்றது இங்க இருக்கிற இந்த ஃபுல் நம்பர் தான் ஏ. அப்போ இங்க நம்ம 2ன்னு போடணும். எப்பவுமே ஃப்ராக்ஷனோட இயர் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ பி பை சி, இதுதான் அதோட இயர் ஃபார்ம். இதை ஹோல் நம்பரா வர்றது தான் இங்க போடணும். இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் தான் ஃபார்முலால இங்க போடணும். ஸோ எழுதியாச்சு. 1 plus b by c, b by cன்றது இங்க இருக்கிற இந்த 3/4. அப்போ 3/4 மல்டிபிள் பை r வந்து 8 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இங்க கீழே வந்து 100ன்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இது 4 1s are இங்க 4 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 10,000 அப்படியே இருக்கு. இங்க உள்ள 100 into 1 100, 100 plus 8 வந்து 108 by 100 the whole square எழுதிக்கலாம். இங்க 1 plus இங்க 3 2s are 6ம் கீழே 100ம் இருக்கு. எழுதியாச்சு. இப்போ இங்க மேல 10,000 108 by 100 வந்து ஸ்கொயர்ல இருக்கிறதுனால 2 தடவை எழுதிக்கோங்க. 108 by 100 108 by 100 எழுதிக்கலாம். மல்டிபிள் பை 100 1s are 100, 100 plus 6 வந்து என்னன்னு வந்துடும் 106 by 100 அப்படின்னு கால்குலேட் ஆகிடும். ஸோ இதை இப்படி கேன்சல் பண்ணி நீங்கள் இதை உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வர்றது, அந்த மாதிரி எப்படி கேன்சல் பண்ணாலும் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் ரீச் ஆகும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12,363.84 அப்படின்னு கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அமௌண்ட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ரிசீவ் ஆன 12,363.84. இதிலேருந்து பீன்றது நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 10,000 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 10,000 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ண 10,000 மைனஸ் பண்ணால் 2,663 வந்திருக்கு. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.